வெல்கம் பேக் டு கவிஸ் வீட்டு சமையல். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் கொள்ளு உப்புமா. இதை காணப்பயிர்னு கூட சொல்லுவாங்க. இந்த கொள்ளு உப்புமா ரொம்ப உடம்புக்கு சத்து. சுகர் பேஷண்ட்டு சாப்பிட்லாம். உடல் பருமனாக இருக்கவங்களுக்கு உடல் எடை குறையும், கொலஸ்ட்ரால் குறையும். வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் சாப்பிட்டா உடல் சுகர்லாம் கூட குறையும். அதனால் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்யறதை நம்ம பார்க்கலாம். ஒரு கப் கொள்ளு எடுத்திருக்கேன். இது நல்லா வறுத்து ஊற போட்டுங்க. 8 மணி நேரம் ஊறணும். காலையில் செய்கிறதா இருந்தால் நைட்டே நீங்கள் ஊற போட்டுருங்க. நைட் செய்கிறதா இருந்தால் காலையில் 8 மணி நேரம் கணக்கு வச்சுக்கோங்க. இதை நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சிடணும். வடித்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. கொரகொரப்பாக அரைச்சிட்டு இதை அப்படியே ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக விடணும். கொஞ்சம் நல்லா பரப்பி போட்டுட்டு நல்லா வேக விடுங்க. இது சத்தானது. கொஞ்சம் நல்லா ஒரு 20 நிமிஷமாவது வேகணும். இட்லி பாத்திரத்தில் போட்டு வேக வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தட்டில் கொட்டி ஆற விடணும். ஆற விட்டு உதிர்த்துக்கணும். இது நல்லா சூப்பராகவும் இருக்கும். ஏன்னா இது தானிய வகையை சேர்ந்தது. ரொம்ப உடலுக்கும் ரொம்ப சத்தானது. இப்போ பாருங்கள், இது வெந்துருச்சு. இதை என்ன செய்யுங்க, ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுட்டு உதிர்த்து விடுங்க. கட்டி கட்டியாக இருக்கும். நம்ம கையிலே உதிர்த்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி உதிர்த்துருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஒரு பேனில் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க. உளுந்தம்பருப்பு நான் சேர்க்கலை. வேணும்னா போட்டுக்கலாம். நீங்கள் உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு வேணும்னா போட்டுக்கலாம். நான் வெறும் கடுகு தான் போட்டிருக்கேன். இதில் மீடியம் சைஸ் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா வதக்குங்க. நம்ம நார்மலாக உப்புமா செய்வோம் பாருங்கள், அந்த மாதிரி தான் செய்யணும். இது இப்போது ஒரு இனுக்கு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்குங்க. இதையும் நல்லா கிளறுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த உப்புலாம் கொஞ்சம் நல்லா கரையிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ உதுத்து வச்சுருக்க கொள்ளு அதில் சேர்த்துக்குங்க. இதில் நம்ம தண்ணிலாம் விட வேணாம். இதுலேயே நீங்கள் கிண்டிக்கிட்டே வந்தால் போதும். ஏன்னா ஏற்கனவே வெந்துருச்சு. நல்லா நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே வாங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையாக வச்சிங்கன்னா அடி பிடிக்கும். இது நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே வாங்க. நம்ம தேங்காய் வேணா கூட துருவி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது கரெக்டாக வந்துருச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.